பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கான தனி இலாக்கா உருவாக்கப்படும். அது இருக்கட்டும், இலாக்கானா என்ன? இலாக்கானா தெரியாது. இலாக்கானா என்னன்னு தெரியாது. ஓகே, அது உனக்கு தெரியல. அடுத்து வருவோம். மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உரிமை தொகை 2500 வழங்கப்படும். இந்த 2500 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பீங்க? மக்களோட வரி பணத்துல இருந்து கொடுப்போம். அதாவது இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் பண்ற ஊழல்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. அந்த ஊழலை நாங்க பண்ணாம, அந்த ஊழலுக்கு எதுவுமே நடக்காம நாங்க பாத்துக்கிட்டோம்னா இதை எங்களால கொடுக்க முடியும். இது சாத்தியம் தான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன இந்த மாதிரி கேம் விளையாட வச்சுட்டே இருக்கிறீங்களே, எனக்கு பல வேலை இருக்குது. என் தலைவன் வேற இப்ப தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அறிவிச்சுட்டான். பல ரிசர்ச் நான் பண்ண வேண்டியது. என்ன இப்படி என்ன கெடுக்குறீங்க? மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான பிரத்யேக தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னாரு. அதை பத்தி தானே சொல்ற? ஆமா, அத பத்தி தான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் நீ கேம் எடுத்து. சரி. ஆமா, உன் பேரை வேற புதுசா ஏதோ மாத்திருக்குன்னு கேள்விப்பட்ட. இது என் பேர் என்னவா மாத்திருக்கிறோம்? ஏதோ பிகில் பாண்டி, தாவேக்கே கட்சியை சேர்ந்த பிகில் பாண்டின்னு பேர் மாற்றம் செய்திருக்கிறியாம? அப்படி நான் ஒன்னும் மாத்தல. மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க. ஓகே, எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாருங்க. பிகில் பாண்டி அப்ப நீதான் எனக்கு தெரிஞ்ச சரியான ஆளு. இந்த எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில, அதுவும் பிரத்யேக மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அத பிகில் பாண்டி விளக்கம் அளிச்சாதான் அதுக்கு கரெக்டா இருக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். சரி கேளுங்க. சரி கேப்பா. பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கான தனி இலாக்கா உருவாக்கப்படும். அது இருக்கட்டும், இலாக்கானா என்ன? இலாக்கானா தெரியாது. இலாக்கானா என்னன்னு தெரியாது. ஆனா நீ இந்த தேர்தல் வாக்குறுதியை பரப்புரை பண்றதுக்கு கேம் விட்டுட்டு போற. இந்த ரிசர்ச் எல்லாம் தாங்க நான் பண்ணணும்னு இருந்தேன். இலாக்கானா துறை, மீன் வளத்துறை, பால் வளத்துறை, கனிம வளத்துறை, மக்கள் வளத்துறை, அந்த மாதிரி ஒரு துறை ஆரம்பிக்கிறோம்னு சொல்றேன். சரி ஓகே, அது உனக்கு தெரியல. அடுத்து வருவோம். கொள்கை தலைவர். கொள்கை தலைவர்லாம் என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உரிமை தொகை 2500 வழங்கப்படும். இந்த உரிமை தொகைன்ற வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்குது. உரிமை தொகைன்றது இந்த அதிமுக, திமுக இவங்க எல்லாம் அப்படி உரிமை தொகைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. தப்பு. திமுக உரிமை தொகை, அதிமுக கருணை தொகை. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன்ல வாழ்க்கை வாழ முடியாம, அதனால அவர் கருணைப்பட்டு கொடுக்குறாரு, கருணை தொகை. நீங்க மறுபடியும் உரிமை தொகை கொடுக்குறீங்க. இந்த 2500 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பீங்க? மக்களோட வரி பணத்துல இருந்து கொடுப்போம். மக்கள் வரி பணம் தான் 10 பட்ஜெட்ல 10 லட்சம் கோடி கடன்றாங்களே, அப்ப எந்த வரி பணத்தை எடுத்து கொடுப்பீங்க? அதாவது இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் பண்ற ஊழல்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. அந்த ஊழலை நாங்க பண்ணாம, அந்த ஊழலுக்கு எதுவுமே நடக்காம நாங்க பாத்துக்கிட்டோம்னா இதை எங்களால கொடுக்க முடியும். இது சாத்தியம் தான். முதல்ல இது எதுக்கு கொடுக்கணும்? அப்புறம் இதுல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இதுல எந்த நிபந்தனையுமே இல்லாம, கிரைட்டீரியாஸ் இல்லாம, ஃபில்டர்ஸ் இல்லாம பெண்களுக்கு 2500 கொடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பணக்கார பெண்களும் இருக்கிறாங்க, ஏழை வீட்டு பெண்களும் இருக்கிறாங்க, பொருளாதார வலிமை இல்லாத குடும்பங்கள் இருக்குது, பொருளாதார வலிமை பெற்ற குடும்பங்கள் இருக்குது. இப்ப நான் ஒரு செக்யூரிட்டியா வேலை செய்யறேன், 10,000 சம்பளம் வாங்குறேன்னா என் வீட்டு அம்மாவுக்கு பொருளாதார வலிமை இல்லை, கொடுக்குறீங்கன்னா கூட ஓகே ஏத்துக்கலாம். என் கம்பெனி மேனேஜர் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அவர் மனைவிக்கு ஏன் கொடுக்கணும்? அப்ப இதுல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கணும்ல, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும்ல. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு தரப்படும், கணவரை இழந்த பெண்களுக்கு தரப்படும், தனிமையில் வாழும் பெண்களுக்கு தரப்படும், இல்ல இந்த சிங்கிள் மதர் அப்படி சொல்றாங்களே, குழந்தைங்களை வச்சிருக்கிற அந்த பெண்களுக்கு தரப்படும். இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தா அது மக்கள் நலத்திட்டம்னு சொல்லலாம். எந்த கண்டிஷனுமே இல்லாம ஜெனரல் கேட்டகரியில
பெண்களுக்கு தரப்படும். அப்பனா என்ன அர்த்தம்? பெண்களுடைய வாக்க வாங்கறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்கிறீங்க. அப்படித்தானே இது புரிஞ்சிக்க முடியுது? இல்ல என்ன கண்டிஷன் வச்சிருக்கீங்க? இல்ல இத பத்திய கண்டிஷனோ இத பத்திய முழு விவரங்களும் இதுவரை எதுவுமே அறிவிக்கப்படல. அறிவிக்கப்படும் அடுத்தடுத்து. ஏம்பா ஆல்ரெடி திமுக அரசே வந்து இப்படி ஒரு ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்குது. எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்குது. ரேஷன் கார்டு இருக்கு, எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு. அது கூட பரவாயில்ல, அவங்க ரேஷன் கார்டுன்னு சொன்னாங்க. நீங்க மகளிர் திட்டம் சொல்லியிருக்கீங்க. ஒரு வீட்டுல 2 பெண்கள் 3 பெண்கள் இருப்பாங்க, அக்கா தங்கைகள் இருப்பாங்க. ஒரு வீட்டுல என்ன கேட்டா 3 பெண் குழந்தைகள் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க. இப்ப இவ்வளவு பேருக்கு 2500 கொடுப்பீங்களா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுக்கோங்க. 4 தொகுதி கொடுப்பீங்க. ஓகே, எங்க இருந்து கொடுப்பீங்க? முதல்ல காசு இருக்கா கஜானால? பட்ஜெட்னா என்ன? ஓகே, இதுக்கு இது முதல்ல பதில் சொல்லுங்க, அடுத்து பேசுவோம். பட்ஜெட்னு ஒண்ணு போடுவாங்களே சட்டசபையில, அது என்ன பட்ஜெட்? இந்த துறைகளுக்கு துறை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இந்தந்த துறைகளுக்கு இவ்வளவு பட்ஜெட்னு ஒதுக்கி அவங்க அந்தந்த துறையில அவ்வளவு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய பட்ஜெட் வந்து உபரியில இருக்கா பற்றாக்குறையில இருக்கா? பற்றாக்குறையில தான் இருக்கு. அதுக்கு முழு காரணம் இவங்க தமிழ்நாடு ஆட்சி நடத்துற கவர்மெண்ட். பற்றாக்குறையில இருக்கிற ஒரு பட்ஜெட்ல இருந்து 2500 கிட்டத்தட்ட ஒரு 6000 இருந்து 10,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க செலவு மாசத்துக்கு. இது எப்படி கொடுப்பீங்க? எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? இதுதான் சொல்றோம். நாங்க வந்தோம்னா நாங்க ஊழல் எல்லாத்தையுமே ஒழிச்சு இத வந்து நாங்க நிறைவேற்றுவோம் நான் சொல்றேன். அப்ப நீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கான திட்டத்தை பத்தி தானே பேசணும். ஊழல் செஞ்சா இவ்வளவு தண்டனை கொடுப்போம், இவ்வளவு பதவி விட்டு நீக்குவோம், மக்கள் இவ்வளவு பேர் வந்து இங்க ஊழல் நடக்குதுன்னு குற்றம் தெரிவிச்சா இப்படி ஒரு வழிவகை வச்சிருப்போம், அதை நாங்க அடக்குவோம், அதை நாங்க சரி பண்ணுவோம், அப்படி பேசுவீங்களா? இல்ல வெறுமனே மக்களின் வாக்க வாங்கறதுக்கான ஒரு ஆயுதமா மட்டும் இந்த 2500 1000 1500 வைப்பீங்களா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். இப்படி 2500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரம் மேம்படுமா? மக்கள் வாழ்க்கை தரம் மேம்படுமா? எப்படியோ வரின்ற பேர்ல எங்கேயாவது அடிச்சு புடுங்குவீங்க. 2000 ரூபாய் கொடுத்துட்டு சாராய கடை திறந்து வைப்பீங்க, இல்லைன்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு கேஸ் விலை ஏற்றுவீங்க. இன்னைக்கு கேஸ் விலை ஏறி இருக்குது, 940 ரூபாய் ஆயிடுச்சு கேஸ் விலை, அதுல ஏத்துவீங்க. இப்படி எதையா ஒண்ணு ஏத்தி அதை புடுங்க பாப்பீங்க. அப்ப இது என்ன வெறும் கவர்ச்சி திட்டம் தானே இது? அண்ணன் சொல்ற மாதிரி. போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இவருதான். கவர்ச்சி இல்லாம இதுல வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது ஒரு பொருளாதார கொள்கை வச்சு நாங்க வந்து இதை இப்படி செஞ்சு அப்படி பண்ணி இந்த காசை இப்படி போட்டு அதுல எடுத்து ஏதாவது ஒரு கேம் பிளான் இருக்கா? ஆக்ஷன் பிளான் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போலாம். பிகில் பாண்டேன்னு பேர் வச்சா பார்த்தாரு. கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது எதுக்கு கொண்டு வருது? அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சரி, அதை விட்டுருவோம். அடுத்த திட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர் திட்டம். கட்டணமின்றி வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர். 940 ரூபான்னு கணக்கு வச்சா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட அப்ராக்ஸ் ஆவரேஜா வச்சுக்கோ. இது எங்க இருந்து கொடுப்பீங்க? இது வந்து மக்களை பத்தி, அதாவது இது வந்து முழுக்க கஷ்டப்படுற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு அப்படி ஒண்ணும் உங்க அண்ணன் எங்கேயுமே அப்படி குறிப்பிடலையே. அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர் திட்டம் தான் சொல்லியிருக்காரு. திட்டத்தினுடைய விளக்க உரையோ அப்படி ஒண்ணு எதுவும் கொடுக்கலையா? உங்களுக்கு தேவை அப்படியே ஜென்ரலா சொல்லிட்டு ஜென்ரலா ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு விபூதி அடிக்கணும், அதானே? அப்படி கிடையாது. முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த திட்டம் சரியா தப்பா? இந்த திட்டம் ஏன் தப்புன்னு நீங்க சொல்லுங்க. எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. திட்டம் ஏன் தப்புன்னா, இலவசம் அப்படின்றது கவர்ச்சி திட்டம் மட்டும்தான். அது வந்து வாழ்க்கை தரத்தையோ மக்களுடைய உழைக்கும் திறனையோ மேம்படுத்துற ஒரு திட்டம் கிடையாது. மக்களை வந்து படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம்னு கொண்டு வர்றதுதான் உழைப்பு திட்டம். மக்களை வந்து உழைப்பில் கொண்டு போய் அவங்களோட திறமைகளையும் அறிவையும் வளர்த்து அதன் மூலயமா பொருளாதாரத்தை பெருக்குனாதான் இந்த ஜிடிபின்னு சொல்றாங்களே அது உயரும். நீங்க இலவசம் கொடுத்து 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 நீ வேலை செய்யாத, உடல் வருத்தாத, மெய் வருத்தாம இரு, சாப்பிடு, அப்படியே இருன்னா, அதோட முக்கியம் இன்னொன்னு சொல்றீங்க, குடிச்சிட்டு வீட்டுல இருன்னா, இது எப்படி வளர்ச்சி திட்டமாகும்? இது வந்து ஒருத்தரால முடியும்ன்றவங்க அவங்களால போய் அதை பண்ணிட முடியும். முடியாத நிலையில இருக்கிறவங்க எப்படி அதை முடியும் முடியாதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரணும்.
யாரால் முடியும், யாரால் முடியாது, முடியாதவர்கள் யார் யார், அந்த ஸ்லாபுக்குள்ள யாரெல்லாம் வராங்க, அந்த ஸ்லாப குறி வச்சுதானே இதெல்லாம் நம்ம பண்றது. அத நீங்க அவங்கள ஜெனரலா மேம்படுத்தணும். வந்து சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஒரு ஸ்டேஜ் போட்டு நான் தான் ஒரு ஆளு, நான் தலைவன், நான் சொல்ற கேளுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு முழு பிளானோட வரணும். இந்த திட்டமா இந்த விளக்க உரை படிச்சுக்க, இதுல இந்த வயசு இருக்கணும், இந்த இது இருக்கணும், ஏழ்மையில இருக்கணும், இல்ல உங்களுக்கு ஊனமுற்றவரா இருக்கணும், இல்ல ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், இல்ல கல்வியில் பின்தங்கியவரா, இல்ல கல்வி மறுக்கப்பட்டவரா இருக்கணும், ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்ப கைம்பெண் உதவித்தொகைன்னு ஒண்ணு இருக்கு, அது விதவைகளுக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுல ஒரு ஒரு நியாய தர்மம் இருக்கு, அது இலவசம்னு சொல்லிட முடியாது. இப்ப இதுல என்ன நியாயம் இருக்கு? சரி, அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்த பாயிண்ட், அண்ணன் சீர்திட்டம். 1 சவரன் தங்கம், ஒரு பட்டு சேலை. மிஸ்டர் பிகில் பாண்டியன், 1 சவரன் தங்கத்தின் விலை என்ன? 1 சவரன் தங்கத்தின் விலை வந்து 1,12,000 15,000 அந்த மாதிரி இருக்கு. 1 சவரன் தங்கம் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட நிதி இருக்கா?